வெல்கம் பேக் நெல்வேல் டைம்ஸ். ஸ்ரீராம் ராகவன் இயக்கத்தில் கேத்ரினா கைஃப், விஜய் சேதுபதி, ராதிகா ஆப்தே மற்றும் பலர் நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய படம் தான் மேரி கிறிஸ்துமஸ். படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கேத்ரினா கைஃப் ஒரு சிங்கிள் மதர். அந்த சிங்கிள் மதருக்கு ஒரு வாய் பேச முடியாத குழந்தை இருக்குது. அவங்களுக்கு ஒரு பக்கம் ஒரு மிகப்பெரிய சோகக்கதை இருக்குது. அவருடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வராமல் வேற ஒருத்தவங்க கூட அஃபேரில் இருக்காரு அப்படின்னு கேத்ரினா கைஃப் சைட்லேருந்து ஒரு சோகக்கதை சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம விஜய் சேதுபதி, அவருக்கு ஒரு சோகக்கதை இருக்குது. அவருக்கு இது பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவர் ஒரு கதையை சொல்கிறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. இதோட இந்த கதை ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. ஒரு 3/4 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த கதையே கொஞ்சம் சவ்வாக போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம்னாக்கா, கேத்ரினா கைஃபோட ஹஸ்பண்டே ஒரு கட்டத்தில் கொலை பண்ணி போட்டுருவாங்க. அந்த கொலை யார் பண்ணதுன்னு பார்த்தாக்கா, அதுக்கு ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வைப்பாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. ஒரு முழுமையாக செயற்கையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பார்க்க முடியல. அந்த இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப இதெல்லாம் கண்ணை கொண்டு எப்பட்றா பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தில் பாலிவுட்லேருந்து ஒரு மசாலா ஹீரோயினும், கோலிவுட்லேருந்து ஒரு மசாலா ஹீரோவையும் போட்டு படம் எடுத்துட்டா ஒரு வேளை நல்லா சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைலிங்குல் படத்தை ஒரு வேளை எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேரி கிறிஸ்துமஸ் படம் பார்க்க போயிட்டு நம்மளுடைய ஒரு டிக்கெட் அமௌண்ட்டையும் நம்மளோட டைத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது.